ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே கிச்சன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெக் பீஸ் வச்சு கிரில் சிக்கன் மாதிரியே நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜே கிச்சன் ஃபுட் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு எதுவும் மசாலா சேர்க்குறதுனா மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதோட ஃபுட் கலர் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னா நம்ம சிக்கனில் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெயில் மசாலா தனியாக பிரிஞ்சு போகாது. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம மசாலாவில் இருக்கும், பார்த்துட்டு பத்தலைன்னா மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இந்த மாதிரி நான் லெக் பீஸ்லாம் சின்ன சின்ன கீரைலாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த கீரல்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா பக்கமும் சார்ந்து வந்துடும் மசாலா, உப்பு, காரம் எல்லாமே. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கீரல் போடாமல் மேலால் சேர்த்தோம்னா உள்ளே சப்புன்னு இருக்கும், அந்த டேஸ்ட் உள்ளே போகாது. அதனால் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்காங்க. இப்போ நல்லா இது 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து நம்ம இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நிறையா சேர்க்க தேவையில்லை, கம்மியாக சேர்த்துட்டு நம்ம பொரித்து எடுத்தோம்னா நல்லா கிரில் சிக்கன் மாதிரியே இருக்கும். இதோட நம்ம கீரல் போட்டிருக்கிறதுனால அதில் பொரிஞ்சு வரும்போது நல்லா கிரில் சிக்கன் கிரில் வச்சு நம்ம பொரிச்ச மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சேர்த்துட்டு 1 சைடு வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விட்டுறலாம். இது நல்லா கிரில்லில் வெந்த மாதிரி வரணும். அந்த லெவலுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மசாலாலாம் நல்லா கரைஞ்சி போகாமல் அந்த சிக்கனில் எப்படி பாருங்கள் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ நல்லா சூப்பராக பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம கம்மியான எண்ணெய் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது நம்ம கிரில் சிக்கன் டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு சிக்கன், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது, பார்க்கவே டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதே மாதிரி ஈஸியாக நம்மளும் லெக் பீஸ் வச்சு கிரில் சிக்கன் செம்மையாக செஞ்சு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வெங்காயம் அப்புறம் லெமன் வேணால் மேலே விழிஞ்சு விட்டுக்கலாம் தேவைன்னா. நம்ம லெமன் ஏற்கனவே சேர்த்துருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜே கிச்சன் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.